முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். ஒரே ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். திமுகவினுடைய அரசை கண்டித்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இந்த தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவரும் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஒரே ஒரு தடவை திமுக ஆட்சியில் மின் கட்டணமே ஏறினதில்லை. அது எப்படின்னா ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது, ஏன்னா அவர் கரண்டே விட்டதில்லை அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு விடியா திமுக அரசு வந்தாலே இது மட்டும் இல்லை, வெறும் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டு அனைத்தையுமே ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு மின் கட்டண உயர்வாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அம்மா இருக்கும்போது, அண்ணன் எடப்பாடியா இருக்கும்போது சரி, தாலிக்கு தங்கம், அடிக்கரணி, மாணவர்கள், இளைஞர்கள் உள்பட எத்தனையோ திட்டங்களை நலத்திட்டங்களை கொடுத்தாங்க. வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தில் 5000 ரூபாய் பிடிங்கிட்டு மாசத்துல 50,000 ரூபாய் வரைக்கும் பிடிங்கிட்டு இருக்கு திமுக அரசு. காலையில ஒரு சின்ன சம்பவம், மாட்டு வண்டி கோவிலுக்கு மண் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு காவல்துறை. வீடு இன்னைக்கு தெருவுக்கு தெருவு கஞ்சா, தமிழகம் முழுவதும் கஞ்சா குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை கட்டுப்படுத்த வழி இல்லாத இந்த அரசு ஒரு சாதாரண விவசாயி ஒரு தொழில் பண்றத முட்டுக்கட்டப்பட்டு இன்னைக்கு போய் உள்ள உட்கார்ந்தார் அண்ணன் செந்தில் பாலாஜி. வந்து அடுத்த நிமிஷம் மாட்டு வண்டிக்காரர்களுக்கு உடனடியாக ஆட்சி அமைந்த உடனே மாட்டு வண்டி உடனடியாக மண் அள்ளணும்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு வண்டி அள்ள முடியல, புடைக்க முடியல. கஞ்சா விற்கிறவன், மதுல ஈடுபட்டவன் தான் இன்னைக்கு குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கான். பல்வேறு இளைஞர்களை போதை கெடுக்கிறதே இந்த திமுக அரசு என்று சொல்லி விடியா திமுக அரசை கண்டித்து வெகு விரைவில் நம்மளுடைய ஆட்சியை அமைப்போம், அனைவருக்கும் விடிவு காலம் பிறக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். Okay,